அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷன் 2026 நேற்று 30/3/2026 தமிழகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக நமது வழக்கறிஞர் சகோதர சகோதரிகள் வாக்களித்து உள்ளனர். இந்த தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷனை மதுரை மாவட்டத்திற்கு டிஸ்ட்ரிக்ட் அப்சர்வராக மாண்புமிகு மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் கோவிந்தராஜன் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் அப்சர்வராக இருந்து நல்லபடியாக அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் நாம் நேற்று சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றோம். ஜஸ்டிஸ் அவர்களுக்கு உறுதுணையாக மானிட்டரிங் கமிட்டியில் மாண்புமிகு உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் சாமிதுரை அவர்கள் உறுதுணையாக இருந்து நம்மளை வழி நடத்தினார்கள். அதே போல் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் அவர்கள் இருந்து நம்மளை வழி நடத்தினார்கள். உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் கெரால்டு சிங் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த எலெக்ஷனை சிறப்பாக நடப்பதற்கு உதவி செய்தார்கள். நமது மதுரை வழக்கறிஞர் சங்கத்தில் தலைவர் என்ற முறையில் நான் மதுரை வழக்கறிஞர் சங்க வளாக கட்டிடத்தில் பூத் அப்சர்வராகவும் எனக்கு உதவியாக நமது மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் லைப்ரேரியன் அன்பு சகோதரர் எம்எஸ் சுரேஷ் அவர்களும், அதே போல் மீடியேஷன் சென்டரில் பூத் அப்சர்வராக மூத்த வழக்கறிஞர் அன்புக்குரிய அண்ணன் சுதர்சன் அவர்களும், மூத்த வழக்கறிஞர் அண்ணன் சிவமுருகன் அவர்களும், அதே போல் அவர்களுக்கு உதவியாக எலெக்ஷன் ஆஃபீஸர்களாக நமது வழக்கறிஞர் சங்கத்திற்கு நமது சங்கத்தின் உதவி செயலாளர் திரு பாலமுருகன் அவர்களும், அங்கே மீடியேஷன் சென்டருக்கு திரு உதவி செயலாளர் திரு கார்த்தியன் அவர்களும், அதே போல் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் திரு பெருமாள் சாமி அவர்களும், திரு ஜான் ஸ்டீபன் அவர்களும், திருமதி சுகன்யா அவர்களும் நம்ம இந்த எலெக்ஷனை சிறப்பாக நடைவதற்கு அல்லும் புகழும் என்னோடு இணைந்து பாடுபட்ட மூத்த நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு சாகுல் அமீது அவர்களுக்கும், அதே போல் நீங்கள் ஒரு பெண் வழக்கறிஞர் என்று பாராமல் எப்போ கூப்பிட்டாலும் உதவி புரிந்த இங்கே அமர்ந்திருக்கின்ற வராமல் இருக்கின்ற மூத்த இளைய வழக்கறிஞர் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், அதே போல் என்னுடன் இணைந்து பணியாற்றிய மற்ற வழக்கறிஞர்களுக்கும், அதே போல் இந்த கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மேலூர் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் அவர்களுக்கும், உசிலம்பட்டி சங்க நிர்வாகிகள் அவர்களுக்கும், பேரையூர் வழக்கறிஞர் சங்க நிர்வாகி அவர்களுக்கும், அதே போல் திருமங்கலம் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளுக்கும், வாடிப்பட்டி வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளுக்கும், அத்தனை எங்களுக்கு உதவியாக இருந்து எங்களோடு இணைந்து பணியாற்றிய எங்களது அலுவலக உதவியாளர்கள் திரு சீதாராமன் அவர்களுக்கும், திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கும், எங்களது கம்ப்யூட்டர் அலுவலக உதவியாளர் திருமதி ராஜி அவர்களுக்கும், நான் வேறு யாரையாவது பேர் சொல்லாமல் இருந்தாலும் பொறுத்து கொள்ளவும். எங்களோடு இந்த எலெக்ஷன் மிக எல்லோரும் பாராட்டும் வகையில் மிகச் சிறப்பாக ஹை எலெக்ஷன் பவர் கமிட்டியின் கீழ் இங்கே வந்திருக்கின்ற அவர்களின் கீழ் நம்ம சிறப்பாக எலெக்ஷனை நடத்தி முடித்தோம் என்று நான் பெருமையாகத்தான் நான் நினச்சிக்கிறேன். அந்தளவுக்கு ஒவ்வொரு வழக்கறிஞரோட நேற்று எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் சில பேருக்கு காலையில் வந்தவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, சில பேருக்கு டீ அந்த உரித்த நேரத்தில், ஏன்னா அவ்வளவு வேலைப்பளவு குறைந்த அளவில் உள்ள ஆட்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய வழக்கறிஞர் சங்க பார் கவுன்சில் எலெக்ஷன் தேர்தலை முடித்திருக்கின்றோம். இந்த எலெக்ஷன் நடப்பதற்கு ஒத்துழைத்த ஒவ்வொரு வழக்கறிஞர்கள் உறுப்பினர்களுக்கும் எனது நெஞ்சார நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது இங்கே வந்திருக்கின்ற நமது டிஸ்ட்ரிக்ட் அப்சர்வர் ஜஸ்டிஸ்
கோவிந்தராஜன் அவர்களுக்கு மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நமது லைப்ரேரியன் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அதே போல உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் சாமிதுரை அவர்களுக்கு நமது சங்கத்தின் உதவி செயலாளர் திரு கார்த்திக் அவர்கள் பொன்னாடை போர்த்து நமது சங்கத்தின் பொருளாளர் அவர் எலெக்ஷன் வேலை பார்த்ததுனால இந்த எலெக்ஷன் வேறு ஆளுக்கு வேலை பார்த்ததுனால இதுக்குள்ளே வரல. இருந்தாலும் அவர் நம்ம இங்கே வந்திருக்கின்றார். நம்ம சங்கத்தின் பொருளாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் திரு கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கிறார். மூத்த வழக்கறிஞர் அண்ணன் கெரால்டு சிங் அவர்களுக்கு நமது மீடியேஷன் சென்டரின் தலைமை தேர்தல் அதிகாரி அண்ணன் சுதர்சன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். இன்னைக்கு காலையில் சொன்னாங்க, மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி எலெக்ஷன் ஒர்க் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக பணிபுரிந்த வழக்கறிஞர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலே நமக்கு பெருமையாக இருக்குது. அதற்கு காரணம் அத்துணை மூத்த வழக்கறிஞர்களும் ஜஸ்டிஸ் அவர்களும் தான். உண்மையிலே இது இந்த கௌரவிக்கும் நிகழ்ச்சி நம்ம என்னதான் நம்ம வேலை பார்த்தாலும் வேலை பார்த்தவங்களுக்கு நீங்கள் உரிய ஊதியம் வருதோ இல்லையோ, அந்த கௌரவிக்கிறன்றது ஒரு பெரிய எல்லாத்துக்கும் விலை மதிக்க முடியாத அது மதிப்பாகும். அத்தகைய கௌரவிப்பதற்கு மதுரை மாவட்டத்தில் மட்டும் அதை செஞ்சதை மிகப்பெரிய நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் எல்லாம் அண்ணன் இந்த நேரத்தில் வீரபாண்டியன் அண்ணனை சொல்ல மறந்துட்டேன். அவர் தான் சாமிதுரை அண்ணன் தான் நம்ம எங்களோட நெருங்கிய கான்டாக்டில் இருந்து இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு வழிகாட்டினாங்க. இருந்தாலும் அவர்கள் வழிகாட்டுவதோடு நீங்கள் இந்த எலெக்ஷனை வேலை பார்த்த ஒவ்வொரு ஆளும் மிகச்சிறப்பாக பட்னியோட கூட கடந்து வேலை பார்த்தீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்றது தெரியல, நன்றி சொல்லணும்னு தெரியல. தற்பொழுது இந்த எலெக்ஷனை நடந்து முடிந்த எலெக்ஷனை பற்றி மூத்த வழக்கறிஞர் சாமிதுரை அவர்கள் உரையாற்றுவார். சரித்திரம் என்பது வந்து போனவர்களின் தொகுப்பல்ல, சாதனையாளர்களின் வந்து போன தொகுப்பு. 150 வருடம் பாரம்பரியம் மிக்க நம்முடைய மதுரை MBA வழக்கறிஞர் சங்கத்தில் ஆற்றல் மிகு தலைவராக 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரர் பாஸ்கரன் அவர்களுக்கு வணக்கத்தை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். இங்கே இந்த நிகழ்ச்சியிலே அவரோடு பொருளாளர் இருக்கக்கூடிய அன்பு சகோதரருக்கும் ராஜ்மோகனுக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரியினுடைய நம்முடைய பார் கவுன்சில் தேர்தலிலே ஒரு தலைசிறந்த முறையில் வெற்றி பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம், முதல் காரணம், நம்முடைய தேர்தல் அதிகாரியாக இருந்த மாண்புமிகு நீதியரசர் KN பாஷா அவர்கள். முதலிலே அவருக்கு என் வணக்கங்களை நான் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக ஆற்றல் மிக்க இவர்களை வரவழைத்து மிக சிறந்த முறையிலே அவர்கள் நடத்தி இன்று இதுவரை இல்லாத அளவிற்கு 81% மேலாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே அவர்கள் எடுத்த பங்கிற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டி நீதியரசரினுடைய பல்வேறு காரியங்களில் இருந்தாலும் மிக சிறப்பாக செய்து கொடுத்ததற்காக மீண்டும் நீதியரசருக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று மிக நம்மோடு நெஞ்சோடு நெஞ்சு தோளோடு தோள் நின்று நமக்கு உதவியாக இருந்த மூத்த வழக்கறிஞர் ஓம் பிரகாஷ் அவர்களை இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றேன். அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சரி, ஒரு தலைசிறந்த நீதியரசராக இருந்து நம்முடைய என்வாயரன்மெண்டல் பெஞ்சிலே அவர்கள் நீதிபதியாக இருந்து இன்று நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கான இருக்கக்கூடிய அந்த முக்கிய கமிட்டியிலே சேர்மனாக இருந்து
எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதநேய நீதியரசர் நமக்கு தேர்தல் பார்வையாளராக இருப்பதற்காக மாண்புமிகு நீதியரசர் கோவிந்தராஜன் அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். நாங்கள்லாம் 3 அதிகாரிகள் எங்களை மாண்புமிகு நீதியரசர் இந்த 13 மாவட்டங்களுக்கு எங்களை போட்டிருந்தார். அதிலே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு அன்பு சகோதரர் மூத்த வழக்கறிஞர் கணபதி சுப்பிரமணியமாக இருக்கட்டும், அன்பு சகோதரர் ஹெரால் சிங்காக இருக்கட்டும், எங்கள் 3 பேருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வழிகாட்டி சிறந்த முறையிலே செயல்படுத்த வைத்தது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தான். முதலிலே அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா டேலண்ட் வின்ஸ் கேம்ஸ் பட் டீம் ஒர்க்ஸ் வின்ஸ் சாம்பியன்ஷிப் என்று சொல்வார். ஒரு தனி மனிதன் என்றைக்கு தோப்பே ஆக முடியும். ஒரு வெற்றின்னு சொன்னால் கூட்டு முயற்சி, தட் இஸ் கால்டு சினர்ஜைஸ் என்று சொல்வார். அந்த கூட்டு முயற்சியை மாபெரும் முறையிலே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும், அதாவது மதுரை மாவட்டம் முழுவதும் அவங்க இருந்தாங்க. ஹைகோர்ட்டு பெரிய ஒரு சங்கம், அங்கே இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களுக்கும் சேர்த்தும் இங்கே பாரம்பரியமிக்க 4000 பேர் இங்கே தேர்தலிலே வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய மதுரை நம்முடைய வழக்கறிஞர் சங்கம் மிக சிறந்த முறையிலே எல்லாவற்றையும் அமைதியான முறையிலே, அநேக ஆலோசகர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்வார்கள். ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் எல்லாரும் சேர்ந்து பல ஆலோசனை கூட்டங்கள் நாம் நடத்தினோம். உண்மையிலேயே பிரதர் பாஸ்கரன் அவங்க பிரசிடெண்ட் அவங்க 2-3 மீட்டிங் நான் அவங்களோட கலந்துக்கிட்டேன். எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நல்ல ஆலோசனைகள் சொல்வார்கள். அதற்கு வழிகாட்டி அதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுக்கு நிச்சயம் நாங்கள் பாராட்ட வேண்டிய அன்பு அண்ணன் 68 இளைஞர் நம்மளுடைய பாபு அண்ணனுக்கு, சுதர்சன் பாபு அண்ணனை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு நினைக்கின்றேன். அவர் தோளோடு தோள் நின்று நமக்கு உதவி செய்வதற்காக முதலிலே வணக்கத்தை அவருக்கு நான் தெரிவிப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி இந்த பாரில் எத்தனையோ பேர் சேர்மனாகவே வந்திருக்காங்க. இந்த மதுரை உயர்நீதிமன்றதும் இல்லாமல் மதுரை வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து ஆற்றல் மிகு PM கதிரேசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய ராஜையா மூத்த வழக்கறிஞர் சேர்மனாக வந்திருக்கின்றார்கள் பல முறை. அந்த இடத்துல நாம் ஒழுங்கும் கட்டுப்பாடுமாக இந்த தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த பெருமை மதுரை வழக்கறிஞர் சங்கத்திற்கு இருக்கிறது என்பதை நான் மீண்டும் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன். அது அவரோடு இணைந்த உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை கௌரவப்படுத்துவதற்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஏன்னா as you lift others, God will lift others. என் லிஃப்ட் யூ என்று சொல்வார். நீ பிறரை உயர்த்தும் பொழுது கடவுள் உன்னை உயர்த்துவார். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு இது, நீங்கள் உங்களை நாங்கள் உயர்த்துகிறது எங்களை பெருமை அடைகிறோம். இன்றைக்கி அதனால தான் தமிழ்நாட்டிலேயே எந்த பார்லையும் இதுவரை யாருக்குமே கொடுக்கல இந்த சான்றிதழ். முதல் முறையாக மாண்புமிகு நீதியரசர்கிட்ட வேண்டுகோள் வைத்தோம். ஏன்னா எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு அத்தனை பேருக்கும், குறிப்பாக நான் பெருமையோடு சொல்வேன், திருமங்குளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய எலெக்ஷன் ஆஃபீஸராக இருந்து உதவி செய்த ராஜா, அந்த டீம் ராஜா ஒரு முறை எழும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல சிறப்பாக செய்தார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை பெருமையோடு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதே மாதிரி நம்ம உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்து அன்பு சகோதரர் ராஜாராம், அவர் மிக சிறந்த முறையில் பேரையூரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி இல்லாத காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த பிளேஸில் பெஸ்ட்டாக 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்தி மிக சிறந்த முறையிலே நீங்கள் செய்த பணிக்காக உங்களுக்கும் உங்கள் டீமிற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மனதார நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுமாரி உசிலம்பட்டி டஃப்னு சொன்னாங்க, 4 பார் இருக்குன்னாங்க. ஆனால் அன்பு சகோதரர் மணிகண்டன் அந்த பாரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த ஒவ்வொரு அந்த சப்ஜெக்ட் அவர்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். அவ்வளவு ஹெல்ப்ஃபுல். அவரெல்லாம் 2 நாள் தூங்கியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நாள் நைட்டு நீங்கள் இருந்து அந்த பாக்ஸை தூக்கி வைக்கிற வரை நீங்கள் இருக்கணும்னு சொன்னோம். அவ்வளவு பெருமையாக இருந்து மிக சிறந்த முறையிலே உதவி செய்ததற்காக உங்களுக்கு நம்முடைய நீதியரசர் கரத்தால் இந்த சான்றிதழ் கொடுப்பது எங்களுக்கு பெருமை என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று மேலூர் அன்பு சகோதரர் சிவராம் வாங்க. சிவராம் உண்மையிலே ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸராகவே டீல் பண்ணார். அவ்வளவு ரொம்ப பல சேலஞ்சஸ் அவருக்கு வந்துச்சு. ஆனால் நல்ல சிறந்த முறையிலே அவரும் அந்த டீமும்
மிக சிறந்த முறையிலே செய்த வழக்கறிஞர் சிவராம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை மனதார நாங்கள் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுக்கு அடுத்து வாடிப்பட்டி இளம் வழக்கறிஞர் மிக சிறந்த முறையிலே சந்திரமோகன், அவரும் அந்த டீம் ஹோல் டீமே ரொம்ப அற்புதமாக நீங்கள் பண்ணீர்கள். அதாவது 3 விஷயம், நம்ம இந்த 6 பேரும் மதுரை உள்பட எல்லாம் ஹைகோர்ட் உள்பட யாருமே செல்ஃபோன் உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணல. அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு பெரிய விஷயம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். 2வது QR கோடை நீங்கள் மிக சிறப்பாக அத்தனை டீமுமே செஞ்சீங்க. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். ஒழுங்கும் கட்டுப்பாடும், டிசிப்ளின், ஒழுங்கும் கிரமமாக சொல்வார்கள், அதை நீங்கள் ஹோல் டீமே செய்தீர்கள். அதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னு சொன்னால் நாம் இந்த இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த இளம் வழக்கறிஞர்கள் தான் நாம் எடுத்துக்காட்டு. நம்ம இன்னும் அடுத்த 5 வருஷம் வரைச்சிட்டு தான் இந்த தேர்தல் வரப்போகுது. ஆனால் இந்த தேர்தல் நாம் நினைவிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சகிலா மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா சீனியர் மீடியேட்டர், அது போக மிக சிறந்த முறையில் நம்ம மேலூரில் அவங்க கூட இருந்து முழுமையாக சிவராம் கூட இருந்து மிக சிறந்த முறையில் செயல்பட்டார்கள். ஒரு பெண் வழக்கறிஞர், வாழ்த்துக்களை உயர்நீதிமன்றத்தில் சிறப்பாக செய்யக்கூடிய அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே அத்தனை பெண் வழக்கறிஞர்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஹைகோர்ட்லேயும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் சரி, உங்களுடைய மாபெரும் பணி மிக சிறந்தது. அதே போல் அவருக்கு சுதர்சன் பாபு அண்ணன் கூட இருந்த டீம், அவர் ஒருத்தர் பேர் சொல்லப்போ பயங்கர கைதட்டு வந்துச்சு. அன்பு சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அதுபோல் லேபர் ஜட்ஜ், மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக 19 பாக்ஸு நைட்டு 2 மணிக்கு அதை எடுத்து லாரியில் கொண்டு போய் பத்திரமா அனுப்பிச்சி வச்சுற வரை எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புகள் இருந்தது. அதை எளிமையாக நீங்கள் செய்தது. உண்மையிலேயே பெரால் சாரி, கணபதி சாரி நான் மனதார பாராட்டுகிறேன். அவங்க குழந்த மாதிரி 2 நாள் வேலையை விட்டாங்க. கேஸே பெரால் சார்லாம் உண்மையிலே 2 பேருமே பாராட்ட வேண்டிய ஒரு நபர்கள். அவங்க 2 பேருமே பாக்ஸை தூக்கி அந்த பெட்டியை கூட மேலே கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருந்தாங்க ஹைகோர்ட்டில். அந்த அளவிற்கு மூத்த வழக்கறிஞர்கள், வெரி சின்சியர் எஃபர்ட்ஸ். அதற்காக நாம் மனதார அவர்களுக்கு நாம் தெரிவிப்பது மிகப்பெரிய பெருமை. நெவர் எவர் கிவர். முயலாமையும் இயலாமையும் தான் முன்னேற்றத்தை தடுக்கும் முட்டுக்கட்டைகள். நீங்கள் படுத்து கிடந்தால் பூமி உங்களுக்கு படுக்கையாக இருக்கிறது. அதுவே நீங்கள் எழுந்து நடந்தால் பாதையாக இருக்கிறது. உங்கள் பயணம் வெற்றி பயணம். வாழ்த்துக்கள். நன்றி. தற்பொழுதுதான் வழக்கறிஞர் சங்கத்தின் உதவி செயலாளர் பாலமுருகன் வந்திருக்காரு. அவர் நேற்று பிரச்சார பீரங்கியாகவே இருந்தார். காலையில் மைக் எடுத்தவர் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவரோட அந்த கன்னத்த குரலால் அந்த ஓட்டு வாக்களிக்க வேண்டும் என்பதை எப்படி வாக்காளர்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அறிவுறுத்திக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி லைனில் வரணும், மற்றதெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு க்ரௌடு மேனேஜரையும் கண்ட்ரோல் பண்ண எங்களது உதவி செயலாளர் பாலமுருகனுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். அதே போல் எங்களோட இணைந்து தேர்தல் அதிகாரியாக இருந்த லேபர் ஜட்ஜு அவர்களுக்கும், ஏன்னா அவங்களும் காலையில் பெட்டி ஓப்பன் பண்ணும் போல் கூட இருந்தாங்க. பாக்ஸை மூடி தையல் போட்டு இது பண்ணி அனுப்புகிற வரைக்கும் இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம செஷன்ஸ் மயிலா நாராஜ் ஜட்ஜும் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம். அடுத்ததாக அதே மாதிரி முத்துக்குமாரையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் மீடியேஷன் சென்டரில் இருந்து அவர் தான் இந்த பூரா வீடியோ எடுத்து எலெக்ஷன் ஆஃபீஸர்களுக்கு அனுப்புனது முத்துக்குமார் தான். அந்த பணியை அவர் சிறப்பாக செய்கிறாரு. நான் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது நம்ம இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக நமது டிஸ்ட்ரிக்ட் அப்சர்வர் ஜஸ்டிஸ் திரு கோவிந்தராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே நமது மூத்த வழக்கறிஞர் சாமிதர் அவர்களும் இந்த மதுரை வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் பாஸ்கரன் அவர்களும் முழுமையாக எல்லாத்தையும் பேசிட்டாங்க. நான் என்னோட பேச வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. எவ்வளவு சொன்னாலும், எத்தனை தடவை சொன்னாலும் அது போதாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஈடுபாட்டுடனும்
விருப்பம். ஏன்னா வழக்கறிஞர்களை சமாளிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். அது ஜூனியர் வழக்கில் இருந்துட்டு அசோசியேஷனில் எலெக்ஷன் நிற்கணும், அடுத்தாப்புல ஓட்டு போடணும், அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்து அனுசரித்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து ஒரு டீம் எஃபர்ட் இருக்கும். அந்த நல்ல தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் அனைத்து கொண்டு போய் எல்லாம் செஞ்சுட்டு எல்லோரும் யாரை எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாம் பேசி நடத்தணும். அந்த விதத்தில் மதுரை தான் வந்து 4000 ஓட்டு, 4091 ஓட்டு. எங்களுக்கு ஒரே பயம், 4091 ஓட்டு, 2 பாக்ஸு 2 பூத்தை வச்சுட்டு எப்படி முடிஞ்சிருமாண்ணா. நாங்கள் வந்து பார்க்கும்போதே ஒரு இடத்துலலாம் ஒரு போல் ஆகிட்டு இருக்க நேரத்தில் இங்கே வந்து பார்த்தா 300 போல் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. சாதாரணம் பரன்னு ஓடிட்டுருக்கு. திரு பாஸ்கரன் அவர்களும் அவர் சுரேஷ் சார், சுதர்ஷன் பாபு அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா பயங்கர வேகமாக செஞ்சாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்மளாலாம் இதெல்லாம் முடியுமா? இவ்வளோக்குரிய ஒரு பெரிய லார்ஜ் கேதரிங்கை வந்து கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த ஓட்டை போட்டு கிட்டத்தட்ட 3938 4000 ஓட்டு போல் பண்ணி. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பார் வந்து சென்னையில் 28,000 ஓட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம 10,000 ஓட்டு, 9,000 ஓட்டு வந்து மதுரைக்கு தான் எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க, எப்படி நடக்கும், ஸ்லோவாக இருக்குமே, போட்டுருவாங்களான்ட்டு. மதுரையில் நேற்று வந்து போலிங் வந்து இங்கே 3900 ஓட்டு, ஹைகோர்ட்டில் வந்து ஒரு 2200 ஓட்டு, மொத்தம் எல்லாம் சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட 8000 ஓட்டுக்கிட்ட போல் பண்ணியிருக்கோம். 80% மேலே போல் பண்ணியிருக்கோம். மிக சிறந்த ஒரு செயல்பாடு. அது வந்து எல்லா புகழும் வந்து இறைவனுக்கு என்ற மாதிரி எல்லா இதுவும் வந்து திரு பாஸ்கரன் மதுரை பொறுத்த வரைக்கும், மிஸ்டர் சுதர்ஷன் பாபு, மிஸ்டர் சுரேஷ், மிஸ்டர் பாலமுருகன், திருமங்கலத்தில் மிஸ்டர் ராஜா, மேலூர் மிஸ்டர் சிவராமன், இதில் பேரையூர் மிஸ்டர் ராஜாராம், ஒரு உசிலம்பட்டி மணிகண்டன் அண்டு வாடிப்பட்டியில் சந்திரமோகன், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. ஒவ்வொரு ஓட்டு போட்டாலும் ஒரு ஃபோட்டோ வந்துட்டுருக்கு. எனக்கு வந்து பார்த்தா 10, 11, 12, 13, 45, 46 ராஜாராம் 50க்கு 50 அடிச்சிட்டாரு, செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு மணிகண்டனும் சந்திரமோகனும் ஒரு சிவராமனும் ஆளுக்கு 5 ஓட்டு தான் குறைஞ்சி போச்சு. வந்திருந்தேன்னா அவங்களும் ஃபுல்லாக செஞ்சுரி அடிச்சிருப்பாங்கல்ல, ஃபுல்லு 100% ஓட் போலிங் வந்திருக்கும். அதுலேயும் வந்து மேலூர்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தோம். ஒரிஜினல் ஐடி கார்டு இருக்குது, பார் கவுன்சில் ஐடி கார்டு கொடுக்க மாட்டாங்கிறாங்க, அசோசியேஷன் ஐடி கார்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஜெராக்ஸ் கொண்டாந்து பிளேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் கொண்டாந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ரொம்ப சிரமமான விஷயம். சிவராமன் வந்து அப்படியே ரொம்ப கட்டுப்படுத்திட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி போலிங் முடிச்சிட்டாரு. அவருக்கு நிறைய சிரமங்கள் அங்கே இருந்தும் வந்து எல்லாரும் பாரில் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி ஜுடிஷியல் ஆஃபீஸர் வந்து இவங்கெல்லாம் ப்ராக்டிஸிங் அப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணி பார் கவுன்சில் ஐடி இருக்கவில்லையே ஜுடிஷியல் ஆஃபீஸரோட ஐடென்டிஃபிகேஷன் வச்செல்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. எல்லாம் மிக சிறந்த பணி. இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, பெண்ணில வழக்கறிஞர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கும், வீட்டு இருக்கும், டொமஸ்டிக் ஃப்ரண்ட் as well as ப்ரொஃபஷனல் இருந்தது இருக்கும். அதெல்லாம் விட்டு ரொம்ப ஈடுபாட்டோட விருப்பப்பட்டு எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டம் அது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறது. இதுக்கு அவங்க கொண்டு வர நிறைய குறைபாடுகள் இருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு எல்லாம் செஞ்சதுங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட பாராட்டுக்கள். உங்களை ரொம்ப அருமையாக நேற்று எல்லாம் பண்ணியிருக்கீங்க. மொத்த மதுரை டீமுக்கும் எனக்கு வந்து ரொம்ப 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 மதுரை மாவட்டத்தில் இருக்க எல்லா டீமுக்கும், எல்லா லீடர்ஸ்க்கும், போல் உள்ள ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்கும் எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து வெல் பிகன் சாப்பிட்டான் அப்படின்வாங்க. இதனை இவன் செய்யன்று இவன் கண் உடல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லுவாங்க. அது மாதிரி நீதியரசர் KN பாஷா அவர்கள் என்ன பண்ணாங்க, அவரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக. அவர் இங்கே வந்து மதுரையில் வந்து நம்ம நண்பர் சாமிதுரை, கணபதி சுப்பிரமணியம், ஹெரால் சிங் 3 பேரையும் கரெக்டான ஆளுங்க கரெக்டாக செஞ்சுட்டாங்க. எனக்கு வந்து பிரதர் நீங்கள் போகிறீங்களா, நான் போய் பார் கவுன்சில் எலெக்ஷன் எப்படி சார் நடத்துறது அப்படின்னா, இல்லை பிரதர் உங்களுக்கு எல்லாம் வேண்டியவங்க தான் அங்கே இருக்காங்க, இங்கே குறிச்சிலா போங்க எல்லாம் நடத்துகிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ஏன்னா நான் வேலையே செய்ய வேண்டாம், ஆனால் பாராட்டெல்லாம் எனக்கு வந்துடும். அது மாதிரி நம்ம நண்பர் சாமிதுரை சரி, கணபதி சுப்பிரமணியம் சரி, ஹெரால் சிங் சரி, ரொம்ப அமைதியாக காமன் கம்போஸ் எல்லாம் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமானது என்னென்னா, வாஷ் த வேர்ட்ஸ் அண்ட் தென் புட் இட் இன் அ பர்சுவசிவ் வே. அதில் வந்து சாமிதுரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு ஹார்ஷாக அதில் சொல்லியிருந்தா கூட அதை மாற்றி ரீஃப்ரேஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் எப்படி அவங்க கோவப்படாமல் எப்படி எடுத்துக்குவாங்கன்றது, எல்லாருக்கும் யாருக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து நேற்று 2 நாளாக உங்களை பார்த்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன்.
நானாக இருந்தேன்னா வேகமாக பேசிடுவேன், கோவப்பட்டுருவேன். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக அவங்க எப்படி சொன்னால் செய்வாங்க. இப்போ என்னையே வந்து புகழ்ந்து எனக்கு சளி பிடிச்சிருச்சு. அதோட அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து நீங்கள் தான் கைட் பண்ணீங்க எப்படின்னா இந்த எஸ் மினிஸ்டர்னு ஒன்று இருக்கும், செக்ரட்டரி இருப்பார், கவர்மெண்ட்டில் செக்ரட்டரி இருப்பார். மந்திரிகிட்ட போய் நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா இது எப்படி செய்யணுன்றத சொல்லிவிட்டு நீங்கள் தான் சொன்னீங்க நான் செஞ்சிடறேன், இப்படி செஞ்சிடறேன் எல்லாம் ஐடியாலாம் செக்ரட்டரியோடது. ஆனால் மந்திரிகிட்ட தான் மந்திரி நான் அவர் சொல்லி செஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க 3 பேர் என்னை வந்து அப்படியே ஓட்டிகிட்டே போட்டு போயிட்டாங்க. நான் வந்து ஒன்று அவங்கள வந்து லீட் பண்ணியோ கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துடல, அவங்க கைடன்ஸை நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருந்தேன். 3 இடத்துக்கு எங்கெங்கே போகணும் எல்லாம் 2 பூத் எல்லாத்தையும் 2 தடவை சுற்றி காட்டிட்டாங்க. போய் போல் அப்சர்வர் வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்சர்வர் இங்கே உட்காந்துட்டு பண்ணிட்டீங்களான்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டு அனுப்பிச்சி விட்டுருந்தா போதும். ஆனால் என்னை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் எல்லா பூத்தும் கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் செஞ்சு ரொம்ப 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 ஸ்மூத்தாக நடந்தது எலெக்ஷன் எல்லாமே. மதுரை வந்து பெரிய ஸ்டேஷன் ஆச்சு, எப்படி நடத்தி முடிக்கிறது, வந்து வழக்கறிஞர்கள் எல்லாம் எப்படி ஒத்துழைப்பாங்க, போன தடவை வந்து எலெக்ஷன் எடுத்து பெட்ரோல் பங்க் போட்டாங்க அப்படின்லாம் ஒரு தகவலாம் இருந்தது. கொஞ்சம் எப்படி செய்கிறது அப்படின்னு இருந்தோம். ஆனால் இந்த மும்மூர்த்திகள் சேர்ந்து ரொம்ப அருமையாக நடத்தி முடிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு முதல் பாராட்டுகள் அப்படின்னு சொன்னால் இந்த இதுக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருந்த மிஸ்டர் சாமிதுரை, மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியம் அண்ட் மிஸ்டர் ஹெரால்ட் சிங் 3 பேருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். அவங்க தான் வந்து இந்த லெட்டர் ஆஃப் அப்ரிஷியேஷன் நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும், அவங்களுடைய பணியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நேற்று போக வேண்டியது இங்கே இருந்து உங்களுக்காக வந்து இதை செய்யணும், உங்களுடைய கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இங்கே இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி, உங்களை கௌரவப்படுத்த ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எலெக்ஷனை ரொம்ப நல்லபடியாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனில் என்னோட அல்லும் பகலும் பாடுபட்ட நம்ம MS சுரேஷ் அவரை நான் நிச்சயம் பாராட்டியானா, அதே போல் நம்ம கார்த்திக்கு, அதே மாதிரி சாகுல் அமீது இருக்குது, அதே மாதிரி பாலமுருகன் நிறையா இருக்காங்க. நம்ம நிர்வாகியாக இருக்கனால தான் இப்போ டக்குன்னு பேர் வருது. இந்த பெண் வழக்கறிஞர்லாம் சுகன்யா எங்கள் நிர்வாகக்குழு மெம்பரு, பெருமாள் சாமி, அதே மாதிரி நீதிமலர், ஆமாம் என் ஜூனியர்ஸ் 4 பேரும் எல்லாருமே, அதே மாதிரி மூத்த எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற சுதர்சன் அவர் தான் வந்து சீஃப் வேலை, அது அவர் ஏற்கனவே பல எலெக்ஷனை நடத்தி அனுபவம் வாய்ந்தவர். அவர் வழிகாட்டுதலில் நம்ம நடத்தினோம். அதே மாதிரி முத்துக்குமார், இப்படி அன்னை சிவமுரி, இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் டைம் இல்லை. அதே போல் இப்போ அந்த சிறப்பாக பணியாற்றிய தேர்தல் உதவி அதிகாரிகளுக்கு நம்ம ஜஸ்டிஸ் கோவிந்தராஜன் அவர்கள் சான்றிதழ் வழங்குவாங்க.
இதை பற்றி நம்ம நன்றியுரை சொல்வதற்கு நமது லைப்ரரியன் எம்.எஸ். சுரேஷ் அவர்கள் நன்றியுரை வழங்குவார். ஐயா நீதியரசர் அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் அருமை சகோதரர் மதுரை நிரந்தர தலைவர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் என்னோடு பணியாற்றிய உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். முதல்ல பாலமுருகனை பாராட்டியாங்க. ஏன்னா அவர் மைக்கை பிடிச்சி விடவே இல்லை. அத்தனை வழக்கறிஞர்கள் சமாளிக்கணுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதை செஞ்சது உண்மையிலேயே பாலமுருகன். இத்தனை எலெக்ஷனில் நான் பண்ணிட்டு இருந்தேன், இந்த எலெக்ஷனில் அவர் பண்ணார், மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அது ரொம்ப பெரிய காரியம். அதே மாதிரி அங்கே முத்துக்குமார் சுதர்சன் பாபு அண்ணன் வந்து உண்மையிலே சின்ன பையன் தான். அவருக்கு 65 வயசு யாருமே சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஃபீல்டு ஒர்க்கர், அருமையான ஃபீல்டு ஒர்க்கர். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளே இல்லை, நீங்களாம் உண்மையிலேயே அருமையான ஒர்க்கர். 4 நாளாக நான் கூட என்னமோ நினச்சேன், உங்களை பொம்பளை பிள்ளை வச்சு என்ன எலெக்ஷன் பண்ண போகிறோன்னு. மொத்தம் வந்து இங்கே 100 பேர் வேணும், எங்களுக்கு எலெக்ஷன் நடத்தினா 100 பேர் வேணும். ஸோ அண்ணன் அன்றைக்கே சொன்னேன், அண்ணே 100 பேர் நமக்கு வேணும்னே, வாலண்டியர்ஸே இல்லைண்ணே, என்ன பண்ணணும்னு கேட்டேன். இல்லை சுரேஷ் எதாவது பண்ணுங்கிறாரு. இல்லைண்ணே மொத்தமே 20 பேர் தான் இருக்கும், 20 பேர் வச்சு என்னென்ன எலெக்ஷன் பண்ண முடியுங்கிறேன். வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் வர சொல்லுன்னு பண்ணோம். கடைசியில் பார்த்தா பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகமாக இருந்தீங்க, எங்களை விட, பசங்களை விட. ஒவ்வொரு பிள்ளைகளும் 4 நாளாக இவங்களுக்கு ஆக்சுவலி எலெக்ஷனை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 3 நாள் வந்து யாருக்குமே தெரியாது. அதுக்காக நான் மைக்க பிடிச்சேன். நன்றி உரையை சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஐயா நீதியரசர் அவர்களே, ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்தீங்க. ஆனால் இவங்க ஒரு நாள் வேலை பார்க்கல, 4 நாள் வேலை பார்த்தாங்க. அட்டைப்பெட்டி வாங்கினதுலேருந்து, அட்டைப்பெட்டி ஒட்டினதுலேருந்து, அட்டைப்பெட்டி எடுத்ததுலேருந்து எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. ஸோ உண்மையிலே ஒரு அருமையான வழக்கறிஞர் பிள்ளைங்கன்னா உண்மையிலே மதுரை டவுன். அதேமாரி ஒவ்வொரு ஆள் பேரை சொல்லுவோம், எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒன்றும் ஒரு ஆள் சொல்லி ஒரு ஆள் விட முடியாது. ஒன்று கார்த்திகாவை சொல்லவா, இல்லை இந்துஜா சொல்லவா, இல்லை இந்துவை சொல்லவா, இல்லை அனிதாவை சொல்லுவா, யாரை சொன்னாலும் தப்பாயிடுவேன், அம்முக்குட்டியை சொல்லுவா. எல்லாருமே அருமையான ஃபீல்டு ஒர்க்கர். தன்னோட தன்னை நினச்சி வேலை பார்த்த எல்லாத்துக்கும் முதற்கண் மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஸ்டீவன்லேருந்து ஜிகே ஆஃபீஸ்லேருந்து அதை விட சாகுல் என்னை தூங்க விடலை. ராத்திரி 12 மணிக்கு அடிப்பார், என்னங்க என்னை தூங்க விடுங்க சும்மானா கேட்க மாட்டார். இல்லைண்ணே இது அப்படின்னே இது அப்படின்னேன்னு. அருமையான ஃபீல்டு ஒர்க்கர். எனக்கு கூட பயமாக இருந்துச்சு, யாராவது பிரச்சனை வந்துருமா, சண்டை வந்துருமான்னு. எதுவுமே அசம்பாவிதம், எந்த அசம்பாவிதம் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒத்துழைத்த முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுதான். ஸோ வாய்ப்பு நன்றி விடுவதே நன்றி, வணக்கம். முக்கியமாக அருமை சகோதரர் பாஸ்கரனுக்கு, என்னோட உடன் பிறக்காத சகோதரர் பாஸ்கரனுக்கு ரொம்ப 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 நன்றி.